இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ ஃபன் பண்ணிட்டே எப்படி கத்துக்கிறதுன்னு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு வந்து சிம்பிளான விஷயங்க. யூடியூபை தான் பார்க்கணும். ஆனா யூடியூப்ல என்ன பார்க்கணும்ட்டு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி நீங்க என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் கேட்டகரி இஸ் நம்மளுக்கு பிடிச்சமான விஷயம். திங்ஸ் தட் we love to do. அதாங்க, சோறு தான் முக்கியம். வாட்ச் குக்கிங் சேனல்ஸ் in English. Because I am giving you this suggestion because I have learnt a lot from these cooking channels. என்னென்ன கத்துக்கலாம்? நாட் ஓன்லி ரெசிபிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ரெசிபி நிறைய கத்துக்கலாம். ஆனா அந்த ஊரோட கல்ச்சர், நான் வந்து என்ன சொல்றேன், நாட் ஓன்லி நம்ம ஊர் குக்கிங் மட்டும் பார்க்காதீங்க, மத்த ஊர் குக்கிங் பாருங்க, பேக்கிங் பாருங்க, அப்புறமா பேசிக்கா எங்க இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. சப்போஸிங் யூ வாட்சிங் an Italian recipe, பீட்சா எப்படி பண்றதுன்னு பாருங்க. ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க. நான் வந்து எப்படி கத்துக்கினேன் தெரியுமா? முதல் ஊர் நான் என் வாழ்க்கையில நான் இந்தியா விட்டு ஃபாரின் போனது கனடாக்கு போனேன். கனடாக்கு போகும்போது நான் ஃப்ளைட்ல நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. ஐயோ ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் என்னன்னு தெரியாது, எப்படி செய்யறதுன்னு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், கனடாக்கு போனோன்னு ஐ ஸ்டார்டட் வாட்சிங் குக்கிங் வீடியோஸ். When I started watching cooking videos, I learned a new skill. You know what I learned? I learned to bake. Yes. அதனால I enjoyed it. எங்க புது விஷயம் சாப்பிடுறது நல்லது தானே. And on top of that, I learned about Italian cuisine, Italian culture, and I also learned baking. I learned about lots of things. அந்த இன்கிரீடியன்ட் பேர் என்ன, அவங்க எப்படி பேசுறாங்க, சிம்பிளான விஷயம் இல்ல. குக்கிங் வந்து ரொம்ப சிம்பிள். And you will enjoy it. At the end of it, நீங்க வந்து இங்கிலீஷ் கத்துக்கினீங்கன்ட்டு உங்களுக்கு தெரியாது. You would have still learned so many things. I also like one more show that I watch, and that is MasterChef Australia. நம்மளுக்கு MasterChef இந்தியா இருக்குல்ல, அந்த மாதிரி MasterChef Australia எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2018ல ஒரு இந்தியன் வின் பண்ணாரு. அவர் வந்து என்ன செய்தார் தெரியுமா? லாஸ்ட்ல அந்த சேலஞ்சில் ரசம் ரைஸ் அப்புறமா வந்து ஃபிஷ் ஃப்ரை என்னமோ பண்ணாரு. அவர் தான் வின்னர் ஆஃப் MasterChef. அதனால நம்ம இந்தியன்ஸ் மத்த ஊர்ல என்னென்ன பண்றாங்க அதெல்லாம் வந்து இந்த குக்கிங் சேனல் மூலமா நீங்க கத்துக்கலாம். So watch and enjoy. Okay, now before I move on to the next category, I'm going to tell you about the quiz. நிறைய பேர் ஆன்சர் போட்டிருந்தீங்க. I am so happy. Thank you for making an effort to learn. Thank you for making an effort to listen to what I said. நீங்க இது பண்ணீங்கன்னு வைங்க, you will become an expert in English. I promise you. The answer is affect. AFFECT. That is the correct answer. Let me give you an example to explain the difference between affect and effect. Okay, affect na enna? Seri, let me use it in a sentence. The cold weather will affect your health. Affect na enna? பாதிக்கலாம், பாதிக்காம இருக்கலாம். ஸோ அப்போதான் எஃபெக்ட் யூஸ் பண்ணும். எஃபெக்ட் எப்போ யூஸ் பண்றது சொல்றேன். The cold weather had a negative effect on the child's health. அப்பனா என்னது, அந்த குழந்தை வந்து it was affected, ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, பாதிப்பு வந்தாச்சு. So effect, last end result is effect. So the effect was negative. அதாங்க. Okay, இன்னையோட quiz வந்து even more simple. Again, I'm telling all of you to type the answer, the whole sentence in the comments. 2 sentences, choose the correct sentence. She don't like pizza. Sentence 2, she doesn't like pizza. Which is the correct one? Type your answer in the comments. Okay. Now, சரி இதெல்லாம் ஓகேங்க. But many of you have asked me for professional English coaching. That is paid coaching. Okay, you have to pay for it. And it is my responsibility. 1 monthல நீங்க இங்கிலீஷ் பேசிடுங்க. That is my responsibility. Join my professional coaching and you will learn English in 1 month. You will start speaking. That is my responsibility. Email me. For free English conversations, those who are waiting, I have made a schedule. You will be getting your turn. Okay. So email me. All right. Let's move on to the
Second category. What is the second category that we need to watch? Please watch vlogs. Vloggers. Who are vloggers? Vloggers என்னது? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கேமரா எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் போவாங்க. ஓகே, ஊருக்கு போனா எடுத்துட்டு போவாங்க, சாப்பிட போனா எடுத்துட்டு போவாங்க, ஷாப்பிங் போனா எடுத்துட்டு போவாங்க. So why am I saying watch vloggers in English? You will learn a lot of daily conversations. டெய்லி கான்வர்சேஷன். ஒரு கடையில போனா எப்படி இருக்கும், என்ன பேசணும், சாப்பிட போகும்போது என்ன பண்ணணும், அப்புறமா ஊருக்கு போனா என்ன பண்ணணும், ஏர்போர்ட் எப்படி இருக்கும், ட்ரெயின் எப்படி இருக்கும், பஸ் எப்படி இருக்கும், வேற ஊர் எப்படி இருக்கும். இஃப் தேர் டிராவலிங், நீங்க டிராவலிங் விளாக்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கத்துக்கலாம். ஸோ ஐ ரெக்கமெண்ட் யூ வாட்ச் டிராவலிங் விளாக்ஸ் or any vlogger that you like. No problem. See, நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு vlog வரும்ல, அதை பாருங்க. அது பிடிக்கலன்னா ஓகே. ஆனா யூடியூப் வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. And you will learn so much if you watch English vloggers. Good. You are enjoying, right? இதெல்லாம் சிம்பிள் தானே. அது வந்து எப்போ வேணாலும் செய்யலாம். நம்ம தான் எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கிறோமே. Let YouTube become useful to you. Learn every time you open YouTube app. Make sure you learn something in English. That should be your goal. Motivate yourself. Don't give up. If you're demotivated, I'm going to leave a motivation video. Go and watch that. And you will get motivated and become an expert in spoken English in the office, at home, wherever you are. Now, let me tell you about the third kind of category that you must watch. Watch English podcasts, or listen rather. A podcast does not require all your time. நீங்க ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க. இது வந்து ரொம்ப டைம் சேவிங். நிறைய நீங்க கத்துக்கலாம். ஆனா அதை வந்து போனை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்க தேவையில்லை. நீங்க வந்து அந்த ப்ளூடூத்ல ஆன் பண்ணிட்டு இதை கனெக்ட் பண்ணிட்டு யூ ஸ்விட்ச் ஆன் அ பாட்காஸ்ட். சப்போசிங் யூ கெட்டிங் ரெடி ஃபார் ஆஃபீஸ். காலையில யூ ஹேவ் 5 minutes, யூ ஹேவ் 10 minutes, யூ கெட்டிங் ரெடி. Switch on an English podcast. Keep doing your work. Get ready, cook, இதை பேக் பண்றீங்களோ என்னன்னா பண்ணுங்க. But let the podcast keep going on. What will happen? You will keep listening. And it will go here. It will get into your brain. And it will get registered, and automatically you will start speaking in English. Watch English podcasts. Let me give you some suggestions. Let me tell you, give you suggestions for English podcasts. You can watch English 101 podcasts. அதுல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட்காஸ்ட் இருக்கு. என்னன்னா ஸ்மால் இருக்கும், அப்புறமா ஒரு 20 minutes இருக்குது, 5 minutes இருக்கு, 10 minutes இருக்குது. Any amount of time you can spend watching. So watch those kind of ESL English 101 podcasts. Or also you can watch ESL podcasts. Adu kuda you can watch, because it is very helpful, because English is not our first language. So second language learners ku andha mari podcast irukku. Fourth category that you can watch is current affairs. உங்களுக்கெல்லாம் நியூஸ் பிடிக்குமா, கரண்ட் அஃபேர்ஸ் பிடிக்குமா, அந்த விளாக்ஸும் அந்த மாதிரி சேனலும் நீங்க வாட்ச் பண்ணலாம். அதை வந்து இங்கிலீஷ்ல இருக்கணுங்க, அவ்வளவுதான். மதன் கௌரி நம்மளுக்கு தமிழ்ல இருக்கிறார்ல, அந்த மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கிறாங்க நிறைய பேர். இஃப் யூ வாண்ட் டு வாட்ச் இந்தியன் ஆல்சோ, தேர் ஆர் பீப்புள் டாக்கிங் அபவுட் கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் யூ வாண்ட் டு வாட்ச் ஃபாரின் கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்சோ, யூ கேன் வாட்ச். இல்லைன்னா அதெல்லாம் சரி, ஒரு பர்சன் இல்லையா, நீங்க வந்து பிபிசி, யூ வாட்ச் பிபிசி நியூஸ், ஆர் யூ கேன் வாட்ச் CNN. அதுவும் வருது இல்லையா நம்ம யூடியூப்ல. ஜஸ்ட் ஷார்ட் ஒன்ஸ் வில் கம். ஏதாச்சும் பத்தி யூ ஷுட் வாட்ச். Let me tell you, நீங்க என்னங்க ஃபாரின் பத்தி சொல்றீங்க, I'm not interested. No, you must get interested. Why? நம்ம இந்த குறுகின உலகத்துல வெறும் நம்ம ஊர், நம்ம தமிழ், நம்ம இஸ் வெரி குட். பட் வளர்றதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் தேவை. Okay? So try to watch current affairs of this world. Okay? Those kind of channels. The last one, the fifth one is more, it's not only for English, you can learn other things. How to videos பாருங்க. How to do gardening. எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து அந்த மாதிரி வீடியோஸ். ஆல்சோ ஐ லவ் டு டூ இன்டீரியர் டெக்கரேஷன். அதனால நான் வந்து ஃபாரின் ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் எப்படி பண்றாங்க. There is a show called HGTV.
ஓகே, ஹோம் அண்ட் கார்டன் டெலிவிஷன், அது வந்து நம்மளுக்கு வந்து இதுல கூட வரும் யூடியூப்ல. அந்த மாதிரி எபிசோட்ஸ் அதெல்லாம் அதை கூட போய் பாருங்க. அவங்க எப்படி பேசுறாங்க, எப்படி அவங்க பழகுறாங்க, எப்படி வீடு கட்டுறாங்க. அங்க வீடு கட்டுறதெல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட். யூ வில் என்ஜாய் இட். ஸோ வாட்ச் ஹவு டு வீடியோஸ் அண்ட் நாட் ஓன்லி லேர்ன் இங்கிலீஷ் பட் லேர்ன் ஹவு டு டூ சோ மெனி அதர் திங்ஸ். உங்களோட பேஷன் என்ன, அந்த மாதிரி வீடியோ வாட்ச் பண்ணுங்க. So these are the 5 categories that you can watch and learn English very, very simply by enjoying. Okay. இப்போ, if you like this video, give it a thumbs up, share பண்ணி விடுங்க. And come back next time. Also subscribe if you haven't. See you next time.